காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அனிதா என்ற தனியார் மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருந்த பெண் குழந்தை பிறந்த 2 மணி நேரத்திலேயே நெஞ்சுவலி மற்றும் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தார். இதற்கு காரணம் மருத்துவர்களின் அலட்சியமே என உறவினர்கள் சுங்குவாச்சத்திரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கின்றனர். இதுகுறித்தான விவரங்களை எம்முடைய செய்தியாளர் பாலா வழங்க நாம் கேட்கலாம். பாலா, விரிவான விவரம். நிச்சயமாக ஷாம். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாசத்திரம் அடுத்த தென்னேரி அருகே அகரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் நந்தகுமார், தனியார் நிறுவன ஊழியர். இவரது மனைவி ஆர்த்தி. இருவருக்கும் திருமணம் நடந்து 1.5 ஆண்டுகள் ஆகிறது. இந்த நிலையில் ஆர்த்தி நிறைமாத கர்ப்பிணியாக இருந்து வந்தார். கர்ப்பமடைந்த 3 மாதத்திலிருந்து கடந்த 7 மாத காலமாக சுங்குவாசத்திரம் பகுதியில் உள்ள அனிதா என்ற தனியார் மருத்துவமனையில் பரிசோதனை செய்து வந்தார். இந்த நிலையில் ஆர்த்திக்கு நேற்று பிரசவ வலி ஏற்பட்டது. பிறகு நந்தகுமார் ஆர்த்தியை அனிதா தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து வந்து சேர்த்தார். இன்று அதிகாலை 3 மணி அளவில் ஆர்த்திக்கு சுகப்பிரசவத்தில் ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த 2 மணி நேரத்துக்கு பிறகு ஆர்த்திக்கு அதிக நெஞ்சுவலி மற்றும் மூச்சு திணறல் ஏற்பட்டது. இதையடுத்து மருத்துவமனையின் ஆம்புலன்ஸ் மூலம் ஆர்த்தியை தண்டலத்தில் உள்ள சவிதா மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அப்போது செல்லும் வழியிலேயே ஆர்த்தி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ஆர்த்தி உயிரிழப்புக்கு அனிதா மருத்துவர்களின் கவனக்குறைவே காரணம் என உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தற்போது இளம்பெண்ணின் உடல் சவிதா மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து தனியார் மருத்துவமனை நிர்வாகத்திடம் சுகாதாரத்துறை அதிகாரிகள், சுங்குவாசத்திரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரசவதிக்காக அனுமதிக்கப்பட்ட இளம்பெண் திடீரென உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஷாம், விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலா. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.